ரிஷபம் ராசி சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி இந்த ரிஷப ராசி. மேலுமே இது ஒரு நில ராசி. அதாவது நிலம் எப்படி ஒருவர் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அந்த நிலம் எப்படி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வால் பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லியிருக்க திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி இவங்க எவ்வளவுதான் கஷ்டங்கள் எவ்வளவுதான் சோதனைகள் இவங்களோட வாழ்க்கையில் வந்தால் கூட இவங்க பொறுமை அப்படிங்கிறத விடமாட்டாங்க. அதே நேரத்தில் பொறுமை இழக்காத ஒரு குணம் படைத்த ராசி அப்படின்னா இந்த ரிஷப ராசியில் சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, அதே நேரத்தில் அன்பானவங்களாக இருப்பாங்க, உறுதியான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மேலுமே இவங்களுடைய ஸ்பெஷலான குணங்கள் என்ன, அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் நம்மளுடைய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த 2026 ஜூன் மாத தொடக்கத்தில் அந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிர்வாக திறமை 12ஆம் இடத்துல செவ்வாய், ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்கும். கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உயரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மனதிலையுமே ஒரு உறுதியான ஒரு நிலை இருக்கும். அதாவது சந்திரன் 9, 10, 11ஆம் வீடுகளில் வரதுனால மனதில் ஒரு தெளிவான மனநிலை இருக்கும். அதே நேரத்தில் உற்சாகமும் எடுக்கக்கூடிய காரியங்களில் ஒவ்வொன்றிலும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். தொழில் லாபம், பணி செய்யக்கூடிய இடத்துலையும் சரி மேல் அதிகாரிகளோட உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். தொழில் முதலீடுகளில் நல்ல ஒரு லாபம் சேரும் வகையில் அமைஞ்சிருக்கு. பேச்சாற்றல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே 2ஆம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதனால இனிமையான பேச்சின் மூலம் காரியங்களை எல்லாமே சாதிப்பீங்க. எழுத்து, கற்பித்தல், வணிகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் உங்களுக்கு நினைத்த காரியங்களை எல்லாமே வெற்றிகரமாக பூர்த்தி செய்வீங்க. அதே நேரத்தில் உடல் நலத்தில் மட்டும் ஒரு கூடுதலான கவனம் செலுத்தணும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள். ஏன் அப்படின்னா இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசியில் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம், செரிமான கோளாறுகள் வரலாம். கண்கள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேலுமே சொத்து விஷயங்களை பொறுத்த வரைக்குமே 12ல் செவ்வாய் இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்கிறதுல அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்படுறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலுமே செலவுகள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சகோதரர் வகையில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். சூரிய நமஸ்காரம் மற்றும் ஆதித்ய ரிதுனோட பாராயணம் செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் பல ஏற்றத்தையும் கொடுக்கும். அற்புதமான அமைப்புகள்லாம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள். பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்குது, இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் பார்க்கலாம். மேலுமே உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் பாதகமான பலன்கள் ஏற்படாமல் இருக்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலமாக தொடர்ந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைச்சிருந்தா கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு உறுதி மற்றும் பிடிவாதம், ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எக்காரணத்தை கொண்டுமே மாற்றாத ஒரு குணம் படுத்தவங்க. பிடிவாதம் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதுவே இவங்களை இலக்கை அடைய வைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். மேலுமே நம்பகத்தன்மை, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு மிக நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எல்லாத்திட்டையுமே இவங்க மென்மையான மனம் படைத்தவங்க, அன்பை வெளிப்படுத்துவதில் சிறந்தவங்க, அமைதியை ரொம்பவும் விரும்பக்கூடிய சுபாவம் கொண்டவர் ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்க இயற்கையாகவே சுதந்திரத்தை ரொம்ப விரும்புவாங்க. யாருடைய கட்டுப்பாட்டிலையுமே இருக்காத ஒரு குணம் படைத்த ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இது ஆடம்பரமான வாழ்க்கை, அதாவது சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இவங்க பிறந்ததுனால அழகான விஷயங்கள், உயர்தரமான உணவுகள், ஆடம்பரமான பொருட்கள் ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. வசதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் இவங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகம்னே சொல்லலாம். அடுத்ததாக பணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் இவங்க பணத்தை அறிவார்ந்த முறையில் கையாள தெரிந்தவங்களாக இருப்பாங்க. சேமிப்பு கூடிய பழகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நிதி நிலைத்தன்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
அதே நேரத்தில் இசை, நடனம், கலை, இயற்கை அழகு மீது ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. பெரிய மாற்றங்களை எளிதில் விரும்ப மாட்டாங்க. வழக்கமான நடைமுறையை அதாவது ரொட்டீனாக விரும்பக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். மேலுமே காதலில் ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க. காதலுக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போவாங்க. அதே நேரத்தில் சரியான துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப சிறந்தவங்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது, எந்த விஷயங்கள்லாம் பாதகமாக இருக்குது, இந்த டைமில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் ராசியில் சூரியன் சஞ்சரித்தனால நிர்வாக திறமை கூடும். கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உயரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. ஆனால் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தால் கூட உங்களுடைய மன உறுதி உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். அதாவது சந்திரன் 9, 10, 11ஆம் வீடுகளில் வரதுனால மனதில் தெளிவும் உற்சாகமும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றியுமே கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த டைமில் பணி செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது 2ஆம் இடத்துல புதன் மற்றும் சுக்கிரன் இணைவதனால இனிமையான பேச்சின் மூலம் நல்ல ஒரு காரியத்தை வெற்றியாக சாதிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த டைமில் சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த டைமில் சாதகமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோமா, 12ஆம் இடத்துல செவ்வாயும் ராசியில் பார்த்திங்களா சூரியனும் இருக்கிறாங்க. ஸோ நிர்வாகத்திறன் அதிகரிக்கும், கௌரவம் கிடைக்கும். சந்திரன் இந்த வாரம் உங்களுடைய 9, 10, 11ஆம் வீடுகளில் வருவதனால மனதில் ஒரு தெளிவும் உற்சாகமும் ஏற்படும். தொழிலில் மேல் அதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். தொழில் முதலீடுகளின் லாபம் உண்டு. 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் காரியத்தை எல்லாமே சாதித்து கொள்வீங்க. எழுதுதல், கற்பித்தல், வணிகம், புதிய துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்குமே நினைத்த எண்ணத்தை பூர்த்தி செய்து நல்ல ஒரு மகிழக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, சகோதரர்கள் விஷயத்தில் செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் பராமரிப்பதில் மட்டும் கொஞ்சம் இந்த டைமில் கவனம் செலுத்துங்க. ராசியில் சூரியன் இருக்கிறதுனால கண்கள் சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். உடல் உஷ்ணம், செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உணவுலையுமே கொஞ்சம் கவனம் தேவை. 12ல் செவ்வாய் இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குவதிலும் சரி, விற்பதிலும் சரி இந்த டைமில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ரொம்பவே கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்யுங்க. முன்னோர் வழிபாடு இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைச்சாதான் மற்ற தெய்வத்தோட அருளுமே கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக 14ஆம் தேதி பாருங்கள், 14/6/2026 அன்று அமாவாசையானது வருகிறது. அன்றைய நாளில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நீண்ட நாளாகவே திருமண தடை இருக்குது, குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக முன்னோர்களோட சாபமாக கூட இருக்கும், அல்லது பல தலைமுறை சாபமாக கூட இருக்கும். அது எல்லாமே தீரணும் அப்படின்னா அன்றைய நாளில் நீங்கள் தலை குளிச்சுட்டு காகத்திற்கு எச்சில் படாத உணவு வச்சுட்டு முன்னோர்களை நினச்சிட்டோம் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைத்து வழிபாடு செய்யுங்க. வீட்டு பூஜை அறையில் அன்றைய நாளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே நல்லதாக உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதத்தில் வாழ ஆசைப்படுவாங்க. அதே நேரத்தில் இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பாங்க. மேலுமே இவங்களுடைய உடற்கட்டு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே அநேகமாக ஒரு 30 வயது ஆனாலும் ஆண் பெண்கள் இருவருக்குமே உடலில் சதை போட்டு இரட்டை நாடியாக இந்த ராசி நேயர்கள் இருப்பாங்களாம். முகத்தில் ஒரு சிக்கனமும் கண்களில் ஒரு அன்பும் காணப்படும். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அழகாக சிரிப்பாங்களாம். இந்த ரிஷபம் ராசி அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ஆட்சி வீடானதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஒரு ஈடுபாடு இருக்குமா. மற்ற கிரக அமைப்புகளும் இவங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கலை உலகில் நல்ல ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க ரிஷபராசி நேயர்கள் திருமண விஷயத்தில் ரொம்ப அக்கறை கட்டுவாங்க. திருமணமானதுமே தம்பதிகள் ரொம்ப ஒற்றுமையனும் அன்புடனும் நல்லா பார்த்திங்களா வாழ்க்கையை அனுபவித்து வாழக்கூடிய ராசியாக இருப்பாங்க. இந்த ராசியாளர்களுக்கு கன்னி ராசியிலோ அல்லது மகர ராசியிலோ பிறந்தவங்க
இவங்க திருமணம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பொருத்தமாக இருக்குமா. அதே நேரத்தில் சிம்மம் கும்ப ராசியில் பிறந்தவங்களை இவங்க பார்த்திங்கன்னா திருமணம் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ரிஷப ராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சொந்த வீட்டுக்காரராகவும் சந்திரன் உச்சமானதும் இருப்பதனால இந்த ராசிக்காரர்கள் மன வாழ்க்கையை ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் நீண்ட காலம் தம்பதிகளிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படுமா. இந்த ராசி நேயர்கள் பொறுத்தவரைக்குமே வலுவான உடற்கட்டு பெற்றிருந்தால் கூட உடல் பருமனும் அதிக எடையும் பெறும் வாய்ப்பு இவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறதுனால உணவு விஷயத்தில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அனுபவித்து சாப்பிடக்கூடிய ரகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அப்போதே சேர்ந்ததாக இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சூடாகவும் ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம். மேலுமே இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே விவசாய, தோட்டக்கலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவை இதில் எல்லாமே இவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகவே இருக்குமா. மேலுமே பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள் வைத்து நடத்துபவர்களில் பெரும்பாலானவங்க இந்த ரிஷபராசிக்காரர் தான் இருக்க முடியும். மேலுமே அரசியல்வாதிகளும் இவங்களை பார்க்கலாம். ராசிக்கு பொருத்தமான சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல ஒரு அம்சத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா சங்கீதம், நாட்டியம், உடை தயாரித்தல், அழகு கடைகள் இது எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் சொல்லலாம். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்பவுமே யோகமாகவும் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா தொடர்ந்து சுக்கிர பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்யுங்க. அதே நேரத்தில் உங்களோட வாழ்க்கை எப்பவுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா எப்போதுமே தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ போராட்டங்கள் வந்தால் கூட வெற்றி அப்படிங்கிறது நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி போனீங்க அப்படின்னா விடாமுயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். கண்டிப்பாக முயற்சியை கைவிடாதீங்க. என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி பார்த்திங்களா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.